வெல்கம் டு டிஎன்பிஎஸ் மேக்ஸ். நான் உங்கள் ஜெயபால். வணக்கம். டே நம்பர் 60ல் நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்டு ப்ராபபிலிட்டி இந்த டாபிக் தான் பார்க்குறோம். அதில் மெயினாக ப்ராபபிலிட்டி இந்த கான்செப்ட் தான் இங்கே கொஸ்டின்ஸ் இருக்கும். இதோட இந்த சாய்ஸ் அகாடமி மேக்ஸ் 60 டேஸ்க்கான டே செட் கம்ப்ளீட் ஆகிருக்கும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கவனிங்க. ஒரு பகடையை ஒரு முறை எரியும் பொழுது கிடைக்கும் எண் 3 மடங்காக இருப்பதற்கான நிகழ்தகவு என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ ஒரு பகடை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ ஒரு பகடை யூஸ் பண்ணால் அதோட மொத்த பாசிபிலிட்டி 6. ஓகேவா? இதில் அவங்க என்ன கேட்டிருக்காங்க, 3 மடங்காக இருப்பதற்கான நிகழ்தகவு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. 3ஓட மடங்கு என்ன? ஒன்று 3, அடுத்து 6, அதுக்கு மேலே 6க்கு மேலே போயிடும். ஓகேவா? நம்மளுக்கு தேவை இந்த 2 வேல்யூ மட்டும்தான். அப்போ 2 நம்ம நோட் பண்ணுறோம். இதை சிம்பிளை பண்ணால் நம்மளுக்கு 1/3 அப்படின்னு கிடைக்கும். ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேவா? ஸோ எத்தனை பாசிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். இரு பகடைகள் ஒரு சேர உருட்டும் போது முதல் பகடையில் 4 காரணி கிடைக்கப்படுவதற்கான நிகழ்தகவு என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே தான் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. என்ன அப்படின்னா, ஸ்டார்டிங்கில் சொன்னது 2 பகடைகள், ஆனால் அவங்க கீழே கேட்குறது என்னென்னா முதல் பகடையில் 4 காரணியாக இருக்க நிகழ்தகவு என்ன அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அப்போது இந்த பாயிண்ட் இருந்துச்சுன்னா நம்ம ஒரே ஒரு பகடைன்னு கணக்கு எடுத்துக்கலாம். ஓகே, அப்போ ஒரு பகடையில் உள்ள மொத்த பாசிபிலிட்டி என்ன? 6. அதில் 4 காரணியாக இருக்க நிகழ்தகவுனா இப்போ 1, 2, 3, 4, 5, 6 இதுதான் வந்துட்டு அந்த பகடையில் இருக்க நம்பர்ஸ். இதில் 4 காரணினா 1, 2, 4 இது மட்டும்தான் 4 காரணிகள். அப்போ மொத்தம் 3 பாசிபிலிட்டா? அப்போ 3. இதை நம்ம அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா 1/2 அப்படின்னு கிடைக்கும். அப்போ ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகே, 2 பாகடைனால நம்ம 36 அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது. முதல் பகடையில் அப்படின்னு சொல்லிட்டாங்க 4 காரணி. அதே இது 2 பாகடையும் சேர்த்து 4 காரணி அப்படின்னு சொன்னால் தான் டிவைடில் 36ன்னு வரும். ஸோ அப்போ இந்த பாயிண்ட்டை நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்போ டிவைடில் 6 நோட் பண்ணி தான் அதோட காரணி 4 காரணி என்ன அப்படிங்கிறத இங்கே நோட் பண்ணணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 3வது கொஸ்டின் பாருங்கள். 2 பாடைகள் ஒரே நேரத்தில் உருட்டப்படும் போது இரண்டிலும் ஒரே முகம் அல்லது கூடுதல் 4 கிடைக்க நிகழ்தகவு என்ன? ஸோ இங்கே தான் நீங்கள் கவனமாக பார்க்கணும். இல்லை தனியாக இரண்டிலும் ஒரே முகம் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா அதுக்கு ஒரு ஆன்சராக இருக்கும். ஆனால் அவங்க என்ன சொல்லிட்டாங்க, அல்லது அப்படின்னு சொல்லிட்டு கூடுதல் 4 கிடைக்க நிகழ்தகவு என்ன அப்படின்னு கேட்டாங்க. இப்போ 2 பாடைகளோட மொத்த பாசிபிலிட்டி என்ன? டிவைடில் 36ன்னு சொல்லியிருக்கேன். அப்போ 36 எப்படின்னு பார்த்தோம்னா பகடைக்கு 6 பக்கம், அதில் இங்கே 2 பகடை யூஸ் பண்ணுறாங்கன்னா இங்கே 2 நோட் பண்ணோம். அப்போ 6² வேல்யூ 36. இதுதான் மொத்த பாசிபிலிட்டி அப்படிங்கிறத சொல்லியிருக்கு. இதில் இரண்டிலும் ஒரே முகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? அப்போ இரண்டிலும் ஒரே முகம் அப்படின்னா 1,1, 2,2, அடுத்து 3,3, நெக்ஸ்ட்டு 4,4, 5,5, அடுத்து 6,6. இதுதான் வந்துட்டு ரெண்டிலும் ஒரே முகத்துக்கான எண்ணிக்கை 6. ஓகே, இது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அடுத்து அல்லது கூடுதல் 4 அப்படின்னு சொல்லிட்டாங்களா? இப்போ இதில் தான் நீங்கள் கவனிக்கணும். 1 + 3, அதாவது முதல் பகுதியில் 1, 2வது பகுதியில் 3ன்னு இருந்தாலும் கூடுதல் 4ன்னு வரும். ஓகே, இதை அப்படியே நீங்கள் ரிவர்ஸில் நோட் பண்ணுங்கள் 3,1ன்ட்டு. ஓகே, இதுவும் பாசிபிள் இருக்குது. அடுத்ததில் நீங்கள் அந்த 2,2ன்னு மறுபடியும் எடுத்துடக்கூடாது. ஓகே, அப்போது அதை விட்டுட்டு மீதி உள்ளது என்ன? இப்போ இரண்டிலும் கூடுதல் 4 கிடைக்கும் அப்படிங்கிறப்போ இதை தவிர்த்து வேறு எதுவுமே கூடுதல் 4ன்னு வராது. ஓகே, அப்போ மொத்த பாசிபிலிட்டி என்ன? இங்கே 6 நோட் பண்ணுறோம், இங்கே 2 தான். ஓகே, மொத்தத்துக்கு 8 வரும். ஓகே, இதை சிம்பிளை பண்ணுங்கள். 4ஆல் அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா 2×8, 9×36. அப்போது 2/9 அப்படிங்கிறது தான் இதோட பாசிபிலிட்டி. ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேவா? ஸோ கரெக்டாக இது இந்த அல்லது அப்படிங்கிற கான்செப்டில் அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத கவனிக்கணும். ரிப்பீட்டடாக வந்துடக்கூடாது ஒரே வேல்யூ. இப்போ நம்ம இங்கே 2,2 கூட்டினாலும் 4 தான், ஆனால் நம்ம அதை எங்கே சேர்த்துட்டோம்? இந்த ஒரே முகம் அப்படிங்கிற கான்செப்டில் சேர்த்துட்டோம். அதனால் நம்ம மறுபடியும் இங்கே நோட் பண்ணக்கூடாது. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 4வது கொஸ்டின் பாருங்கள். இரு பகடைகள் ஒரே சமயத்தில் வீசப்படும் போது கூடுதல் 10 அல்லது 11 கிடைக்க நிகழ்தகவு என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ கூடுதல் 10 அல்லது 11. இப்போ நம்ம இதெல்லாம் கூட்ட போகிறோம். ஓகே, இப்போ இரு பகடைகள் அப்படின்னு சொல்லிட்டாங்களா? மொத்த பாசிபிலிட்டி 36. ஓகேவா? இப்போ அடுத்தது என்ன? கூடுதல் 10ன்னு சொல்கிறாங்களா? நம்ம இங்கே ஸ்டார்டிங்கில் 1 போட்டோம்னா இங்கே மேக்ஸிமம் 6 தான் வரும். அப்போ கூடுதல் பார்த்தோம் அப்படின்னா 7 நின்றுடும். ஓகே, நம்மளுக்கு தேவை 10 தான் வரணும். அப்போது நம்ம கரெக்டாக இதில் நோட் பண்ணணும். முதல் பாடையில் 4, 2வது பாடையில் 6 இது இருந்தால் தான் குறைஞ்சது 10 அப்படிங்கிற வரும். இதை அப்படியே நீங்கள் நோட் பண்ணுங்கள் 6, 4. ஓகேவா? அதுக்கு அடுத்தது முதல் பாடையில்
5 ரெண்டாவது பாடலில் 5 இது இந்த சேமாக வர்றது மட்டும் நம்ம ஒரு டைம் தான் நோட் பண்ணணும். இதை நம்ம மாற்றி இங்கே 5,5 ரெண்டாவது முதல் பாடலில் 2 அந்த மாதிரி நம்ம நோட் பண்ணவே முடியாது. ஏன்னா இது எல்லாமே ஒரே கான்செப்ட் தான். ஓகேவா? இது 3. அதுக்கு அடுத்தது கூடுதல் 11 கிடைக்க நிகழ்தகவு என்ன? ஏன்னா இதுக்கு மேலே வேறு 10 தான் வரும், இதுக்கு மேலே வராது. அப்போ கூடுதல் 11 அப்படின்னா முதல் பாடலில் 5ம் ரெண்டாவது பாடலில் 6 இருந்தாலும் கூடுதல் 11 வரும். இது அப்படியே ரிவர்ஸில் 6 5. ஓகேவா? இதை தவிர்த்து வேறு எந்த நம்பரும் நம்ம போட்டாலும் கூடுதல் 10 11 வராது. அப்போ மொத்த பாசிபிலிட்டி என்ன இருக்குது? 5 அப்படிங்கிறதா இருக்குது. அப்போ 5/36 நம்ம சிம்பிளை பண்ண முடியாது. இதுதான் அதற்கான ஆன்சர் அப்படின்னு நோட் பண்ணலாம். ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 5வது கொஸ்டின் பாருங்கள். முதல் 20 இயல் எண்களிலிருந்து ஒரு முழு எண் சமவாய்ப்பு முறையில் தேர்ந்தெடுக்கப்படுகிறது. அந்த எண் பகா எண்ணாக இருப்பதற்கான நிகழ்தகவை காண்க அப்படின்னு கொஸ்டின் இருக்காங்க. இப்போ முதல் 20 இயல் எண்கள்னு சொல்லிட்டாங்களா, இதுதான் மொத்த பாசிபிலிட்டின்னு அர்த்தம். ஓகே, மொத்தத்துக்கு 20 இயல் எண்கள் இருக்குது. அதில் அவங்க என்ன சொல்கிறாங்க? சமவாய்ப்பு முறையில் அந்த எண் பகா எண்ணாக இருப்பதற்கான நிகழ்தகவு என்ன? இப்போ 20க்குள்ளே இருக்க பகா எண் எண்ணிக்கை என்னன்னு பார்க்கணும். 2 3 5 7 11 13 17 19. ஓகே, இது வரைக்கும் தான். இதுக்கு மேலே பார்த்தோம் அப்படின்னா 23ங்கிறத அது 20க்கு மேலே. அப்போ இங்கே எத்தனை இருக்குது? 1 2 3 4 5 6 7 8. ஓகே, மொத்தம் 8 பகா எண் தான் அந்த 20க்குள்ளே இருக்குது. இப்போ இதை சிம்பிளை பண்ணுங்கள். 4ஆல் அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா 2 8 5 10. அப்போ 2/5 அப்படிங்கிறது தான் அதற்கான ஆன்சர். ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 6வது கொஸ்டின் பாருங்கள். ஒரு லீப் வருடத்தில் 53 வெள்ளிக்கிழமைகள் அல்லது 53 சனிக்கிழமைகள் வருவதற்கான நிகழ்தகவு என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது அடிக்கடி கேட்குறதா. இதில் ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் கூட கேட்பாங்க. ஒரு லீப் வருடத்தில் 53 வெள்ளிக்கிழமைகள் வருவதற்கான நிகழ்தகவு என்ன? அல்லது ஒரு கொஸ்டின், ஒரு லீப் வருடத்தில் 53 சனிக்கிழமைகள் வருவதற்கான நிகழ்தகவு என்ன? இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாலே ரொம்ப ஸ்டாண்டர்டான வேல்யூ தான் 7/2. அதாவது தனியாக கேட்டாங்கன்னா 7/2. இதுதான் கான்செப்ட். என்ன அப்படின்னா, இப்போ ஒரு லீப் வருடத்தில் மொத்தம் 366 நாள் இருக்கும். இப்போ இதை நம்ம அடித்து கொடுத்தோம் அப்படின்னா, அதாவது 7ஆல் அடித்து கொடுத்தோம் அப்படின்னா நம்ம 52 வாரமும் 2 நாள் ப்ளஸ் 2 நாள் எக்ஸ்ட்ராவும் இருக்கும். ஓகே, அந்த 2 நாளுங்கிறது எக்ஸ்ட்ரா இருக்கும். இதுதான் லீப் வருடத்தில். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, மீதி இருக்க அந்த ஒரு வாரத்துக்கு 7 நாளில் 2 நாள் மீதி இருக்கா, 2ங்கிறத நம்ம நோட் பண்ணிடலாம். அப்போ 7/2ங்கிறது இது தனியாக. ஓகே, நான் எக்ஸ்ட்ரா தான் அதை நான் சொல்கிறேன், நல்லா கவனிங்க. இன்னும் நம்ம இதுக்குரிய ஆன்சர் நம்ம வரலை. இப்போ இந்த 2 நாள் அப்படிங்கிற பார்த்தோம்னா பாசிபிலிட்டி ஒன்று வியாழன் அல்லது வெள்ளியாக இருக்கலாம், அல்லது வெள்ளி சனி, அடுத்த நாள் சனி, இப்படி கூட அந்த 2 நாள் இருக்குது. அப்போ வெள்ளிக்கிழமை வந்துடும். ஓகே, 2 பாசிபிலிட்டியில். இதுதான் நம்ம அந்த கால்குலேஷன். எப்பயும் ஸ்டாண்டர்டான வேல்யூ தான். 53 ஒரு லீப் வருடத்தில் 53 வெள்ளிக்கிழமைகள் அப்படின்னு கேட்டால் இந்த 2/7 தான். நீங்கள் வேறு எது எக்ஸ்ட்ராவில் நீங்கள் யோசிக்க வேணாம். நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே பாயிண்ட்டு 52 வாரம் இருக்கும், 2 நாள் எக்ஸ்ட்ரா இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? இப்போ 2 சேர்த்து கேட்டுட்டாங்க. ஓகே, 2 சேர்த்து கேட்டாங்கன்னா நம்ம எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுந்தா, ஃபஸ்ட்டு நம்மளுக்கு 2 நாள் எக்ஸ்ட்ரா இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமா. இப்போ இதில் என்ன அப்படின்னா, அல்லது அப்படின்னு கொடுத்துட்டாங்க, வெள்ளிக்கிழமைகள் அல்லது சனிக்கிழமைகள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ 7 ஃபஸ்ட்டு வெள்ளிக்கிழமைக்கு 2 நாள் நம்ம சொல்லலாம். என்ன? வியாழன் வெள்ளி அப்படின்னு நம்ம சொல்லலாம், அல்லது வெள்ளி சனி அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது வெள்ளிக்கிழமைக்கு வரும். இப்போ எக்ஸ்ட்ரா இன்னொன்று என்ன அப்படின்னா, சனிக்கிழமைக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்று ஃபஸ்ட் நாள் வெள்ளிக்கிழமை இருக்கலாம், 2வது நாள் சனிக்கிழமையாக இருக்கலாம், அல்லது ஃபஸ்ட் நாள் சனிக்கிழமையாக இருந்து 2வது நாள் ஞாயிற்றுக்கிழமையாக கூட இருக்கலாம். இதுவும் பாசிபிலிட்டி. இப்போ நீங்கள் இதை கவனிங்க, வெள்ளி சனி 2 ஒரே இதாக வருதா? அப்போ நம்ம 2ல் 1 மட்டும் எடுத்துக்க வேண்டியதான், 1 விட்டுற வேண்டியதான். இப்போ பாசிபிலிட்டி என்னென்ன இருக்குது? வியாழன் வெள்ளி 1, வெள்ளி சனி 1, அதே போல் சனி ஞாயிறு 1, மொத்தத்துக்கு 3 வந்துடும். ஓகே, அப்போ 3/7 அப்படிங்கிறதா அதற்கான ஆன்சர். ஓகேவா? கரெக்டாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். இது பார்த்தோம் அப்படின்னா 53 வெள்ளிக்கிழமையில் இருப்பதற்கான பாசிபிலிட்டி. இது பார்த்தீங்க அப்படின்னா 53 சனிக்கிழமையில் இருப்பதற்கான பாசிபிலிட்டி. இதில் இந்த 1 மட்டும் சேமாக இருக்கும். அப்போ நம்ம 2ல் ஏதாவது 1 மட்டும் எடுத்துடணும், 1 விட்டுற. அப்போ மொத்தத்துக்கு 3 பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அப்போது 3/7ங்கிறதா அதற்கான ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம்.
7வது கொஸ்டின் பாருங்க. நன்கு கலைத்து வைக்கப்பட்ட 52 சீட்டுகள் கொண்ட சீட்டுக்கட்டிலிருந்து ரேண்டம் முறையில் ஒரு சீட்டு எடுக்கப்படுகிறது. அது டைமண்ட் அல்லது ராஜா சீட்டாக இருக்க நிகழ்தகவு என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ இந்த சீட்டுக்கட்டு கான்செப்ட்லாம் நிகழ்தகவு பார்ட்டில் நம்ம தனி வீடியோஸே கொடுத்துருக்கோம். அந்த சீட்டுக்கட்டு சம்மந்தமாக ரொம்ப தெளிவாகவே கொடுத்துருக்கோம் தான். பார்க்காதவங்க அந்த வீடியோஸ் பாருங்கள். இப்போ இதில் நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா டைமண்ட் சீட்டு மொத்தம் 52 சீட்டில் 4 ஷேப் இருக்கும். ஓகேவா? டைமண்ட் இருக்கும், ஹார்டின் இருக்கும், அதே போல் கிளாவர், ஸ்பேடு இந்த மாதிரிலாம் சிம்பிள் இருக்கும். ஓகேங்களா? அதே போல் இந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இந்த 4 ஷேப் ஒவ்வொரு ஷேப்லேயும் 13 கார்டு 13 கார்டுங்கிறது இருக்கும். ஓகே, ஒவ்வொரு ஷேப்லேயும் 13 கார்டு 13 கார்டுன்னு மொத்தம் 53 இருக்கும், 52 இருக்கும். இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க, மொத்தம் 52 சீட்டில் இப்போ டைமண்ட் சீட்டாக இருக்க நிகழ்தகவு அப்படின்னு கேட்குறாங்களா. இப்போ ஃபஸ்ட்டு டைமண்ட் சீட்னால் மொத்தம் எத்தனை இருக்குது? 13 இருக்குது. ஓகே, 13 நோட் பண்ணிடலாம். இதில் நீங்கள் என்ன விஷயம்னா இந்த ரெண்டும் டைமண்டும் ஹார்ட்டினும் சிவப்பு கலரில் இருக்கும். ஓகே, இது ரெண்டும் கருப்பு கலரில். இதே கேள்வியாக கேட்பாங்க. சிவப்பு காடாக இருக்க நிகழ்தகவு என்ன, கருப்பு காடாக இருக்க நிகழ்தகவு என்ன, இந்த மாதிரிலாம் கான்செப்ட் கேட்பாங்க. ஓகேவா? ரைட். இப்போ அடுத்தது ப்ளஸ் ஏன்னா அல்லது அப்படின்னு கூட நம்ம ஆட் பண்ணணும்னு அர்த்தம். இதில் ராஜா சீட்டாக இருக்க நிகழ்தகவுன்னு சொல்கிறாங்களே. ராஜா சீட்டு அப்படிங்கிறம்போது எல்லா ஷேப்லையுமே ராஜா சீட்டு இருக்கும். இதுலேயும் கிங் இருக்கும், இதுலேயும் இந்த ஷேப்லேயும் கிங் இருக்கும், இதுலேயும் கிங் இருக்கும், இதுலேயும் கிங் இருக்கும். ஓகே, அப்போ 4 கிங் இருக்கும். இதில் நீங்கள் ஒரு விஷயத்தை கவனிக்கணும். என்னென்னா ஏற்கனவே டைமண்டில் இருக்க மொத்தம் 13 கார்டுக்குள்ளே ஒரு கிங் இருக்குது. அதை நம்ம இதிலேயே நம்ம சேர்த்துட்டோம். ஓகேவா? அதனால் இந்த டைமண்ட்குரிய கிங்கை நம்ம விட்டுறணும். அப்போ மீதி உள்ள 3 தான் நம்ம எடுத்துக்கணும். 3/52. அப்போ 52 சீட்டில் 3 ராஜா சீட்டு இருக்கும். இதில் அந்த மீதி இருக்க ஒரு ராஜா சீட்டு இதுக்குள்ளேயும் அடங்கும், டைமண்ட்குள்ளேயும் அடங்கும். ஓகேவா? ஸோ அதை நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். இப்போ இதை சிம்பிளை பண்ணால் நமக்கு தேவையான ஆன்சர் வந்துடும். இப்போ கீழே பேஸ் ஆமாம் இருக்குன்னா மேலே இருக்க வேல்யூ மட்டும் ஆட் பண்ணால் போதும். 13 + 3 16. இப்போ இதை சிம்பிளை பண்ணுங்கள். 4ஆல் அடிச்சு கொடுத்தா 4 16. இங்கே ஒரு 4 பேலன்ஸ் 1 12 பண்ணனா 3 12. அப்போ 4/13 அப்படிங்கிறதான் நமக்கு தேவையான ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். புரியுதுங்களா? ஸோ கொடுத்துருக்க இந்த மாதிரி கார்ட்ஸ் கான்செப்ட், ப்ராபபிலிட்டி கான்செப்டில் ரிப்பீட்டடாக வந்துக்கூடாது. அது நம்ம அந்த பகடை இதுலேயும் பார்க்குறோம், அதே போல் இந்த கார்ட்ஸ்லையும் நம்ம பார்க்குறோம். ரொம்ப தெளிவாகவே இன்னும் தெளிவாகவுமே நம்ம அந்த வீடியோவில் கொடுத்துருப்போம், ப்ராபபிலிட்டி வீடியோவில். ஸோ அதை நீங்கள் பாருங்கள், ரொம்ப கிளியராக புரியும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 8வது கொஸ்டின் பாருங்கள். நாளை மழை பொழிவதற்கான நிகழ்தகவு 99/100 எனில் மழை பொழியாமல் இருப்பதற்கான நிகழ்தகவு என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிளானதான். இந்த மாதிரி வேல்யூ கொடுத்தாங்கன்னா மொத்தம் இருக்கிறது 100. ஓகேவா? டிவைடில் என்ன இருக்கோ அதுதான் மொத்தம் இருக்க வேல்யூன்னு அர்த்தம். ஓகேவா? இதில் அவங்க மழை பொழிவிற்கான நிகழ்தகவு அப்படின்ட்டு மேலே என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அதுதான். அப்போ மழை பொழிவதற்கான நிகழ்தகவு என்ன? 91. அப்போது அடுத்தது மழை பொழியாமல் இருப்பதற்கான நிகழ்தகவு என்ன அப்படின்னா இந்த 100லேருந்து அவங்க சொல்லியிருக்க அந்த 91 மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா மீதி என்ன வருதோ அதுதான் ஆப்போசிட். ஓகேவா? அப்போது 9 அப்படிங்கிறதான மீதி இருக்குது. இதுதான் மழை பொழியாமல் இருக்கிறதுக்கான நிகழ்தகவு. ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான். ஓகே, இப்போ 9/100 இதே சிம்பிளை பண்ணலாம். இப்போ டிவைடில் 100ன்னு இருந்துச்சுன்னா 2 டிஜிட் முன்னாடி இங்கே புள்ளி வச்சா டெசிமல் வந்துருமா? 0.09. அப்போ 2 டிஜிட் முன்னாடி புள்ளி வந்துருச்சா? 0.09 அப்படிங்கிறதான் மழை பொழியாமல் இருப்பதற்கான நிகழ்தகவு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 9வது கொஸ்டின் பாருங்கள். 20 சிவப்பு நிற பந்துகள் அடங்கிய பையிலிருந்து ஒரு சிவப்பு நிற பந்து கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ மொத்தம் எத்தனை சிவப்பு நிற பந்து இருக்குது? 20 சிவப்பு நிற பந்து இருக்குது. அப்போ 20 நோட் பண்ணிடுறோம். அதில் அவங்க என்ன சொல்கிறாங்க, ஒரு சிவப்பு நிற பந்து எடுக்கிறதுக்கான நிகழ்தகவு என்ன? இருக்கிறதே 20மே சிவப்பு நிற பந்து தான். அதில் ஒரு சிவப்பு நம்ம பார்த்தோம்னா மொத்தம் இருக்க கலரே தான் இங்கே வரும். ஓகே, இப்போ கலர் தனித்தனியாக பிரித்து ஒரு 5 சிவப்பு 6 நீலம் இந்த மாதிரி கான்செப்டில் பிரித்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னா சிவப்புக்கு எத்தனை கலரோ அதை மட்டும் நம்ம இங்கே 5னா 5 நம்ம நோட் பண்ணுவோம். இப்போ இருக்கிறதே ஒரே கலர் தான் மொத்தத்துக்கு. அதில் பாசிபிலிட்டி அப்படின்னாலும் அந்த மொத்த கலரோட எண்ணிக்கையை தான் மேலே நம்ம நோட் பண்ணுவோம். ஓகேவா? அப்போது 20/20 அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 1ன்னு வரும். ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 10வது கொஸ்டின் பாருங்கள். இரு பாடிகள் உருட்டும் போது கிடைக்கும் எண்களின் கூடுதல் 9ஐ விட சிறியதாக இருக்க நிகழ்தகவு என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போது மொத்தம் 2 பாகடைகள், 2 பாகடைகளோட மொத்த பாசிபிலிட்டி என்ன? 36. ஓகே, 36. இதில் அவங்க கேட்டிருக்கிறது என்ன? கூடுதல் 9ஐ விட சிறியதாக இருக்க நிகழ்தகவு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதை கரெக்டாக நீங்கள் கண்டுபிடிக்கணும். அதோட கூடுதல் தானே. இப்போ மொதல் பாகடை 1,1ன்னு இருக்கலாம். இப்போ நல்லா கவனிங்க. 1 அதான் மொதல் பாகடை மட்டும் 1ன்னு வச்சு
ரெண்டாவது பாடை 2 இருக்கலாம். அடுத்தது ரெண்டாவது பாடை 3ன்னு இருக்கலாம். அதே போல் ரெண்டாவது பாடை 4ன்னு இருக்கலாம். ரெண்டாவது பாடை 5ன்னு இருக்கலாம். ரெண்டாவது பாடை 6ன்னு இருக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி 6 பாசிபிலிட்டி. அதே போல் மொதல் பாடை 2ன்னு வச்சுக்கலாம். அடுத்தது 1 2ன்னு அப்படியே மாறிட்டே வரும். 2 அடுத்தது 2,3 2,4 2,5 அதே போல் 2,6 இதெல்லாம் கூட்டினோம்னா நம்மளுக்கு வராது. இப்போ 2 + 6 8ங்கிறதா வரும். ஓகே, அவங்க சொல்லியிருக்கிறது 9 விட சிறியதாக. இப்போ அடுத்தது 3ல் மொதல் பாடை 3ன்னு வச்சு இப்போ 1 அடுத்து 2 அடுத்து 3 அடுத்து 4 அடுத்து 5 அடுத்தது நீங்கள் 6ன்னு சேர்க்க முடியாது. 3,6 நம்ம சேர்க்க முடியாது. ஏன்னா இதோட கூடுதல் 9ன்னு வந்துடுது. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, 9 விட சிறியதாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம இதை எடுத்துக்கக்கூடாது. ஓகேவா? ரைட். இதே மாதிரி தான் அடுத்தது கவனிங்க. மொதல் பாடை 4ன்னு எடுத்துக்கலாம். அப்போ 4,1 4,2 4,3 4,4 அவ்வளோதான். இதுக்கப்புறம் 4,5 6 எடுக்க முடியாது. அது என்ன போயிடும், 9ஐ விட அதிகமாக போயிடும். ஓகேவா? அதுக்கு அடுத்தது மொதல் பாடையில் வந்துட்டு 5ன்னு எடுத்துக்க வேண்டியதான். 5,1 5,2 5,3 5,4 இதுவும் வராது. ஓகேவா? அடுத்தது 6,1 6,2 இது மட்டும்தான், வேறெல்லாம் வராது. 6,3னா அது 9க்கு மேலே போயிடும். ஓகே, இப்போ நீங்கள் கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 அப்போ மொத்தம் வந்துட்டு 26 பாசிபிலிட்டி இருக்குது. என்ன கூடுதல் 9ஐ விட சிறியதாக இருக்க பாசிபிலிட்டி. இப்போ நீங்கள் அடிச்சு கொடுங்க. இதை 2ஆல் அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா 13 அப்படின்னு வரும். இது 2ஆல் அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா 1 2 2 பேலன்ஸ் 1 16னா 8. அப்போது 13/18ங்கிறது தான் இதோட பாசிபிலிட்டி. 13/18 ஆப்ஷன் சியில் இருக்குது. ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ கரெக்டாக அவங்க கேட்டிருக்க கண்டிஷனை கரெக்டாக புரிஞ்சு எத்தனை கவுண்டிங் வரும் அப்படிங்கிற நோட் பண்ணணும். ஓகேவா? ரைட். ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். 60 டே ஷீட்டுமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லானது. ஒரு குரூப் 4 லெவலில் என்னென்னலாம் இது எக்ஸ்ட்ராவே நீங்கள் கொஸ்டின்ஸ் பார்த்தோம் அப்படின்னா குரூப் 4 பேஸ்லேயே எடுத்துருக்கோம் அப்படின்னு கிடையாது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கான்செப்ட் இதில் எடுத்திருக்கு. நிறைய மாடல் குரூப் 1 மாடலாக இருக்கட்டும், குரூப் 2 மாடலாக இருக்கட்டும் எல்லாமே இருக்கும். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தொடர்ந்து ஒர்க் அவுட் பண்ணுறதுங்கிறதா இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம வீடியோஸ் மட்டும் நம்ம பார்த்துட்டால் மட்டும் முக்கியம் இல்லை, அதை நம்ம ப்ராப்ளம்ஸ் நோட் பண்ணணும், ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும், இந்த மாதிரிலாம் பார்க்கணும். அதே போல் உங்களுக்கு புதுசாக ஏதாவது இருக்குது அப்படின்னா அதையும் நீங்கள் நோட் பண்ணி இந்த மாடலில் இதை சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட்டு முக்கியமான விஷயம், இப்போது எதுவுமே மேக்ஸு பார்க்காதவங்களுக்கு தான் வந்துட்டு ஃபார்முலா பற்றினா பயம் இருக்கும். ஃபார்முலா தெரியல என்ன பண்ணுறது அப்படிங்கிறது இருக்கும். நீங்கள் இவ்வளோ தூரம் நீங்கள் பார்த்துட்டீங்க, தொடர்ந்து இந்த 60 வீடியோஸ் வரைக்குமே நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஃபார்முலாவுக்கு இம்பார்ட்டன்ட் நீங்கள் கொடுத்துருங்க. ஏன்னா இதில் ஃபார்முலாஸ் இருந்துச்சுன்னா வேலை முடிஞ்சு அப்படிங்கிற டாப்பிக்லாம் இருக்குது. என்ன அளவியல் 2D 3D அதே போல் நம்பர் சிஸ்டம் ஏபிஜிபி ஸ்பெஷல் சீரிஸ் இந்த மாதிரிலாம் இருக்கா. ஸோ அதெல்லாம் ஃபார்முலாஸ் இருக்குது, பார்த்துக்கணும். அதே போல் நம்ம ஷார்ட்கட்டில் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அதை ஒர்க் அவுட் பண்ணும்போது தான், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது தான் அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பர்சன்டேஜில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். பர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸு, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லாம் நீங்கள் அந்த பர்சன்டேஜ் கான்செப்டில் ஈஸியாக பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ அதனால் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஃபார்முலாஸை ஒரு இதில் நல்லா ஒரு பேப்பரில் நல்லா தெளிவாக எழுதி அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா லாஸ்ட் நேரங்களில் அதை ஒன்ஸ் மட்டும் ரிவைஸ் பண்ணிட்டீங்கன்னாவே போதும். ஆல்மோஸ்ட் நீங்கள் 80% மேக்ஸை நீங்கள் ரிவைஸ் பண்ணதுக்கு அர்த்தம். அதை கொஞ்சம் கவனமாக பாருங்கள். நெக்ஸ்ட்டு நான் ஒரு ஷார்ட்கட் ஓவராலாக எல்லா டாப்பிக்கில் இருந்தும் ஒரு ஷார்ட்கட் வீடியோ போடுறேன். கண்டிப்பாக அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டைம் சேவ் ஆகும். ஒர்க் அவுட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அந்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.